ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிந்தே குருதே நமக. ஜெய் குருதேவ். பகவத்கீதை 5வது அத்தியாயத்தில் 10 ஸ்லோகம். இந்த 10வது ஸ்லோகம், எவனொருவன் கர்மங்களை பிரம்மத்தினிடம் ஒப்படைத்து விட்டு பற்றுதல் இல்லாமல் கர்மங்களை செய்கின்றானோ அவனை தாமரை இலையில் தண்ணீர் ஒட்டாதது போல் பாவம் ஒட்டுவதில்லை. பத்மம் அப்படின்னா தாமரைப்பூ, பத்திரம்ங்கிறது தாமரை இலை. அதில் எப்படி தண்ணீர் ஒட்டாதோ அதே மாதிரி அவனை பாவங்கள் ஒட்டாதுங்கிறாரு. அவனை ஏன் பாவங்கள் ஒட்டாதுன்னா, இப்போ நம்ம ஊதிய உலகத்திலே அரசாங்கத்தை எடுத்துக்கலாம். அரசாங்கம் ஒரு குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை தருது. தூக்கு தண்டனையை, மரண தண்டனையை விதிச்சாலும் கூட அரசாங்கம் கொலை செய்த குற்ற பாவத்துக்கு ஆளாகாது. அது சமூக நன்மையின் பொருட்டு, மற்ற உயிர்களின் வாழ்க்கையின் பொருட்டு அவனுக்கு அந்த மரண தண்டனை பரிசாக வழங்கப்படுகிறது. அதாவது அவனுடைய துக்கிரித்தனமான துஷ்டத்தனமான மற்ற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடிய ஆபத்தான நிலையிலிருந்து அவனை காப்பாற்றுறது. ஆபத்தான நிலையை மற்ற உயிர்களுக்கு அவன் தர்றதுனால அவனை அந்த உடல்ல இருந்து அப்புறப்படுத்துறாங்க. அவனை மேலும் பாவம் செய்ய விடாம தடுக்குது. அது அரசாங்கத்துக்கு அந்த உரிமை உண்டு. அரசாங்கம் சகல ஜீவர்களையும் சரியா பராமரிக்கிறது. இன்று நேற்று இல்லை, அந்த காலத்துல மன்னராட்சி இருந்த காலத்திலேயும் மன்னர்கள்லாம் வேட்டைக்கு போறது எதுக்கு? வன விலங்குகளை கொல்றதுக்காக போறதில்லை. வேட்டைன்னா அது அர்த்தம் நம்ம இன்னைக்கு வேட்டையாடுறதுங்கிறது மற்றவர்களை, மற்ற உயிர்களை அழிக்கிறது வேட்டைன்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையில அந்த விலங்குகள் அதனுடைய எல்லை பகுதியில, வனத்துக்குள்ள அது வாழும் இடத்தை விட்டு வெளியில வரக்கூடாது. அந்த விலங்குகளுக்கு நேர் எதிரான வாழ்க்கை வாழ்றவங்க சாதுவான மனிதர்கள், சாதுவான பசுக்கள். மனிதரை சார்ந்து அண்டி பிழைக்கக்கூடிய மற்ற கோழியோ ஆடோ மாடோ பூனையோ யானையோ, அவன் மனிதரை அண்டி பிழைக்கக்கூடிய விலங்குகளை மனிதர்களுக்கு தகுந்த மாதிரி பழக்கி வச்சிருப்பாங்க. வேலைக்காக மிருகங்களை பயன்படுத்துறது, மாடு உழுகிறதுக்காக அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பசுக்கடைகளையும் இந்த அப்பாவி விலங்குகளையும், வனத்துல வாழ்ற விலங்குகள் கொடுமையான விலங்குகள், அதனுடைய இறையை அது வனத்துல தான் தேடணும். அதுக்கு தேவையான இறை வனத்திலேயே இருக்கு, படைக்கப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற குதிரையோ கழுதையோ மாடோ ஆடோ மான்களோ அங்க இருக்குது. அதுகளோட அந்த மாமிச பட்சினிகளுக்கான உணவுகள் அங்கேயே இருக்கு. அது விவசாய நிலங்களுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, மனிதர்கள் வசிக்கிற பகுதிக்கு. இது நெடுந்தொலைவு வனத்துல திசை தப்பி வந்த விலங்குகளை வனத்துல நெடுந்தொலைவு கொண்டு போய் வனப்பகுதியில விட்டுட்டு வர்றதுக்கு தான் வேட்டைக்கு மன்னர்கள் போவாங்க. அப்போ காட்டுல இருக்கக்கூடிய அந்த விலங்குகளையும் பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. எல்லை மீறி எப்படி விலங்குகள் பூமிக்கு மக்கள் வசிப்பிடத்துக்கு வரக்கூடாதோ அதே மாதிரி மக்களும் வன விலங்குகளை துன்புறுத்துறதுக்கு அனாவசியமா காட்டுக்குள்ள பூந்து அதுங்களை துன்புறுத்தக்கூடாது. தன்னுடைய தேவைகளுக்கு அவங்க பிடிச்சிட்டு வரலாம் வளர்க்கறதுக்காக. யானையோ மானோ ஆசிரமத்துல அது பாட்டுக்கு வளரும். யானையும் வச்சிருப்பாங்க, கோவில் திருவிழாக்களுக்கு இல்லை கடுமையான வேலைகளுக்கு யானையை பயன்படுத்துவாங்க. அது சாதுவான ஒரு மிருகம். யானை ஒரு அப்பாவியான மிருகம். உருவம் தான் பெருசா இருக்கே தவிர அது மனிதனுக்கு அடங்கி பழகிருச்சுன்னா அவ்வளவு பெரிய உருவம் மனிதனுக்கு எந்த துன்பமும் தராது. இன்னைக்கும் கடினமான வேலைகளுக்கு யானைகளை பயன்படுத்துவாங்க. வாகனங்கள் போக முடியாத இடங்கள்ல இருந்ததெல்லாம் அந்த கனமான பொருள்களை எடுத்துட்டு வர்றதுக்கோ அப்புறப்படுத்துறதுக்கோ எதுக்கு வேணாலும் யானைகளை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி கோவில் திருவிழாக்கள்ல மங்களமான ஒரு விஷயத்துக்கு, மங்களமா அரசன் அம்பாரி கட்டி அதுல யானை மேல சவாரி கட்டி வர்றதுக்கோ
இல்லை சுவாமியை கொண்டு வர்றதுக்கோ யானைகளை பயன்படுத்துவாங்க. அதனுடைய நாசி வழியா அது விடுற சுவாசம் எல்லா மனிதர்களுடைய நோய் கிருமிகள்லாம் தீர்க்கக்கூடிய சுவாசமா இருக்கும். ஏன்னா அதனுடைய பட்சணம் வாழும் முறையும் அது பசிக்கு எடுத்துக்கிற உணவும் தூய்மையானதா இருக்கும். அதனுடைய சுவாசம் அதனுடைய மூச்சு காத்து பட்டா கூட சீரடிக்கிற குழந்தைகளுக்கு, அதாவது சீர் இல்லாம போற குழந்தைகளுக்கு சரியாயிரும். அந்த அளவுக்கு புனிதமானதா இருக்கும். பசுவினுடைய மூச்சு எப்படி தீமையான விலங்குகளுடைய மூச்சு தீமையா இருக்குதோ, அதே மாதிரி நல்ல விலங்குகளுடைய மூச்சு நல்லதாவே தரும் சுவாசத்துல. இப்ப மரங்களுடைய சுவாசம் மூச்செல்லாம் மனிதர்களுக்கு சுவாசிக்க தேவையான சுவாசமா கொடுக்குது. மனிதர்களுக்கு தேவையான அந்த சுவாசத்தை தர்ற விலங்குகளும் உயிரினங்களும் நிறைய இருக்குது. அதுதான் அதிகம், 90%. மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடிய உயிர்களுக்கு நோய்களையும் தீமையும் உயிரையும் போக்கக்கூடிய விஷ ஜந்துக்களுடைய சுவாசம் கம்மியா இருக்குது. அது ஏன் அந்த கம்மியான அளவும் கூட ஏன் கடவுளால படைக்கப்பட்டிருக்குன்னா, அதுகளுடைய சுவாசத்தினால நம்ம அந்த விஷ காற்றும் கூட நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தான். எப்படின்னா, நம்ம பயிர் பச்சைகள் மற்ற விலங்குகள் மற்ற விவசாயத்தை கெடுக்கிற மாதிரியோ நோய் கிருமிகளை உண்டு பண்ற மாதிரியோ இருக்கக்கூடியதெல்லாம் இந்த விஷ ஜந்துக்களுடைய மூச்சும் அதனுடைய தீவனமும் அதனுடைய இறை எடுக்கிற விதமும் அந்த நமக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய பயிர்களை பூரா அது தின்றும். ஆபத்து விளைவிக்கக்கூடிய பயிர்களையோ பூச்சிகளையோ அந்த விஷ ஜந்துக்கள் சாப்பிட்ரும். அளவுக்கு அதிகமா தவளைகள் பெருகிருச்சுன்னா என்ன ஆகுறது? எலியும் தவளையும் அபரிமிதமா பெருகிருச்சுன்னா என்னாகும்? விவசாய நிலம் பாதிக்கப்படும், மனிதர்களுக்கு ஆபத்து. எலிகளால தான் பல நோய்கள் வரும். அதுக்கப்புறம் பாம்புகள் தின்னுவிடும். அப்படி ஒரு விஷ ஜந்து இருக்குது. இதே மாதிரி பல விஷயங்கள். பாம்புகள் அதிகமாயிருச்சுன்னா மயில்கள் பாம்புகளை முழுங்கிரும். எல்லா இறையும் ஒரு உயிருக்கு இறைவனால் படைக்கப்பட்ட இன்னொரு உடல் உணவாகுதுன்னா அது அந்த இனத்தோட அளவுக்கு அதிகமான இனப்பெருக்கத்தினாலேயோ இல்லை மனிதர்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய தன்மை வரும்போதோ ஒன்று இயற்கை தன்னைத்தானே சரிப்படுத்திக்கிற மாதிரி தான் உயிர்களும் மரங்களும் செடிகளும் வாழும் முறைகள் எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஒன்றோட உணவு வாழும் தகவமைப்புக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும். இன்னைக்கு மனிதர்களை சாதாரண சின்னதா பெரிய விலங்கு கூட இல்லை, உயிரையே போக்குற அளவுக்கான ஒரு பறவை இனம் மாதிரி பறக்கக்கூடிய சின்ன கொசு இருக்கிறதுலயே ரொம்ப கிருமியை கூட கொஞ்சம் பெருசா இருக்குது. இந்த கொசுவால பல்வேறு வகையான நோய்கள் பரவி உயிரே போயிருது மனிதனுக்கு. இப்படி ஒரு தண்டிக்கப்படக்கூடிய நிலையில மனிதனுடைய வாழ்க்கை முறை இருக்குது. இயற்கைக்கு இணங்காத ஒரு வாழ்க்கை முறை. அதனால இவனை கண்டிக்கவும் தண்டிக்கவும் இறைவனால் மரண தண்டனை அளிப்பதற்கு பெரிய விலங்குகள்லாம் வேண்டாம். பாம்பு, தேளு, சிங்கம், புலி, கரடி எல்லாம் வேணாம். கொசு போதும்னு கடவுள் அனுப்பி வச்சிருக்கிறார். அதுல பல்வேறு வகையான காய்ச்சல் நோய்கள் வருது, தாராளமா உயிர் எடுத்துட்டு போயிருது. அதை விட மோசமான கிருமிகள் கூட வந்துருச்சு. கோயிலையும் பிடிக்கிட்டோம், ஆவிசியும் பிடிக்கிட்டோம், வீட்டுல புருஷன் பொண்டாட்டி அம்மா அப்பா அண்ணன் தம்பி பிள்ளைய கூட ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து பேச முடியாத அளவுக்கு ஒடுங்கி போற அளவுக்கு காற்றுலையும் சுவாசத்துலையும் கிருமிகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு. கொசு அது பரவாயில்ல, அதை விட கண்ணுக்கு தெரியாத கிருமி மூக்குல முகமுடி போட்டுக்கிட்டு தானே தெரியிறோம். அந்த அளவுக்கு இயற்கைக்கு இணங்காம எதிரா நடந்துகிட்டோம். இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? கர்மங்களை பிரம்மத்திடம் ஒப்படைத்து. பிரம்மம்னா என்னது? நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், மரமும் பிரம்மம், கல்லும் பிரம்மம், இங்க இருக்கக்கூடிய காற்றும் நெருப்பும் நீரும் வானமும் எல்லாமே பிரம்மம் தான். இந்த பிரம்மத்துக்கிட்ட ஒப்படைத்து அப்படின்னு சொல்றாரு. பிரகிருதியிடம் ஒப்படைத்து அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னுடைய வாழ்க்கையும் வாழ்வின் செயல்களும் உன் தேகத்தை பராமரிப்பதற்கும் உன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துவதற்கும் நீ எதெல்லாம் எடுத்து அனுபவிக்கிறியோ, எதெல்லாம் எடுத்து அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிரதி உபகாரமா ஒண்ணு கொடுக்கணும்ல. வீட்டுல இருந்து உண்டியல்ல இருந்து காசை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா உண்டியலுக்கு காசு உண்டியலுக்குள்ள இருந்தா முளைக்கும். உண்டியல்ல ஒருத்தர் போடணும். புரியுதா? நாமளே கூட உண்டியல்ல செலுத்துற காசு சேமிக்கிற பழக்கம் நமக்கு இருந்தாதான் தேவைக்கு எடுத்து பயன்படுத்த முடியும் இல்லையா?
அப்போ நம்ம அதை எதுக்கு உண்டியல்ல போடணும், எதுக்கு இப்போ எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா, அப்போ எதுக்கு உண்ணணும், எதுக்கு கழிக்கணும், எதுக்கு தூங்கணும், எதுக்கு முழிக்கணும்னு கேட்டா என்ன அர்த்தம்? இயற்கையின் சுழற்சி. நீ வாழணும்ல, உயிரோட இருக்கிறது வாழ்க்கையாகாது, அனுபவிச்சு வாழ்றது தான் வாழ்க்கை. உயிரோட உடல்ல உயிர் தங்கி இருந்தா மட்டும் அது வாழ்றதா அர்த்தம் இல்லை. அனுபவிச்சு என்ன அனுபவிச்சு வாழ்றோம், என்ன செஞ்சு வாழ்றோம், அதே மாதிரி நம்மள மாதிரி வாழ்றவங்களுக்கு என்ன வாழ வழி காட்டுறோம், இயற்கைக்கு என்ன கொடுக்குறோம். உன்னுடைய செயல்கள் எல்லாம் இயற்கைகிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா பிரம்மத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றாரு. அப்போ நீ 4 பேரை வாழ வச்சு 4 பேர் பசியை தீர்த்துட்டு நீ ஒரு வாய் சாப்பிட்டேன்னா உனக்கு பாவம் எங்க இருந்து வரும்? பாவம் ஒட்டாதுன்னு அவர் சொல்றாரு. நான் பாவமே வராதுங்கிறதான் அவர் அப்படி சொல்றாருங்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பாவம் பண்ணியிருந்தா கூட, ஒரு களைப்புனாலேயோ, ஒரு சலிப்புனாலேயோ, ஒரு அலுப்புனாலேயோ, பற்றாக்குறையினாலேயோ, இல்லை மற்றவர்களுடைய செயல்களை பார்த்து அசூயை அடைந்தோ, விரக்தி அடைஞ்சோ, ஒரு சுடுசொல் சொல்லிடுற, அல்லது அவங்களுக்கு உதவி செய்யறத அலட்சியமாகவும் ரொம்ப வெறுப்போடையும் செஞ்சிடுற, இதனால வர்ற பாவம் கூட ஒட்டாதுங்கிறது அர்த்தம். மொத்தத்தில் பாவம் வராது. ஆனால் அப்படி வந்தாலுமே எதனால வரும்? தேக அபிமானத்தில் சில சமயங்களில் சலிப்புனாலேயோ வெறுப்புனாலேயோ மற்ற உயிர்கள்ட்ட அசூயைங்கிறது என்ன? ஒரு அருவருப்பு, ஒரு சங்கோஜம். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரியா வாழ மாட்டாங்க. அப்போ அவங்க உதவி கேட்கறதுக்கு உனக்கு மனசும் கேட்காது, அவங்க உதவியை மறுக்கிறதுக்கு மனசு கேட்காது. சரி கொடுத்து தொலைவனு, கொடுக்கறதுக்கும் பிடிக்காது. ஏன்னா அவனுடைய நடத்தையை பார்த்துட்டு உனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். சரி கொடுத்து தொலைவுமே அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பா செஞ்சிருவேன். அதெல்லாம் பாவம். இப்படி பாவங்கள், சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது. மனதால மோப்ப குலையும் அணிச்ச முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்துன்னு இருக்கிறாங்க. ஒரு முகம் திரிஞ்சு பார்த்தாலே, அருவருப்பா பார்த்தாலே அவன் மனசு கஷ்டமா இருக்கு செஞ்சதுல இருந்து பாவமும் அதே பாவம், கொலை பாவம் வரைக்கும் எல்லாமே சமந்தான். ஏன்னா கொலை செய்வது மட்டும் பாவம்னு, பெரிய பாவம் சின்ன பாவம்லாம் கிடையாது. இந்த சின்ன உதாசீனம் பண்ணினது அவனுடைய மனசுல வெறுப்பை வளர்த்து அது கொஞ்சம் கொஞ்சமா கணிஞ்சு அவன் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்மள மாதிரி இன்னொருத்தங்க கிட்ட அவன் பயங்கரமான வெறுப்பையும் மூர்க்கத்தனத்தையும் காட்டினான்னா அப்போ அது பெரிய பாவம் ஆயிடுச்சு. இல்ல, ஆலமர விதை சின்னதா தான் இருக்குது, ஆனா முளைச்சதுன்னா, அது வளர்ந்ததுன்னா எவ்வளவு பெருசா வளர்றதுக்கான தகுதி அதுக்கு இருக்கு. அதே மாதிரி சீபா அப்படின்னு சொல்றது இத்திருண்டாதான் தெரியும், பெரிய பாவமா வளர்ந்துரும். அதனால சின்ன பாவம் பெரிய பாவம்ங்கிறது, சின்ன உடல் பெரிய உடல், குழந்தை வாலிபன் வயோதிகன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆத்மா ஒரே ஆத்மா தான். இன்னைக்கு குழந்தை தான் நாளைக்கு வயோதிகன் ஆக போகுது. அப்போ வயோதிகன் ஆகும்போது அவன் வெறுப்புலையோ மகிழ்ச்சியிலையோ அல்லது திருப்தியற்ற நிலையிலையோ யாருக்கிட்டையும் பகை உணர்வுலையோ வாழ்றதுக்கான அஸ்திவாரம் எங்க ஆரம்பமாகுது? பால்யத்திலேயே ஆரம்பமாயிருது. குழந்தை பருவத்திலேயே அந்த வெறுப்பும் கசப்பும் அவனுக்கு அதோட வளரும் போது யாரை பார்த்தாலும் போக்கிரியாவும் ஏமாத்தி பறிச்சிருவாங்க. இப்ப சொல்றாங்கல்ல, நீ சாப்பிடலன்னு அந்த பூச்சாண்டிகிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். எவனோ ஒரு அப்பாவி கஞ்சிக்கு வழியில் அதை தரித்திரம் பிடிச்சவன், அவன் என்ன பாவம் பண்ணானோ அவன் அப்படி திரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை காட்டி பிள்ளைகளுக்கு பயமுறுத்துறாங்களாம். அவன் தாடியும் இதுவுமா கோரமான ஒரு அழுக்கான ஒரு தோற்றத்துல இருக்கிறான்னா அவனை சுட்டி காட்டி அவனை பயங்கரமானவனாகவும் குற்றவாளியாகவும் சுட்டி காட்டி இவங்க யார அப்படி பார்த்தாலும் மிரள்ற மாதிரி குழந்தைய ஆரம்பத்துல இருந்தே ஆக்கி வச்சிடலாம். அதே சமயத்துல ஐயோ பாவம், அவங்களெல்லாம் அப்படி சொல்லக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் நீ ஏதாவது கொடுக்கணும், பாவம் உன்னோட லஞ்சில இருந்து நீ கிஃப்ட் கொடுக்கணும், நீ நான் சமத்து பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாலும் அந்த குழந்தை நாளைக்கு அதே மாதிரி போக்கிரிக்கிட்ட எங்கேயாவது போய் ஏமாந்து போய் தப்பா மாட்டிக்கும். அப்போ சொல்லி கொடுக்குற விதத்துல பாலியத்திலேயே தான் அவங்க தீயவர்களை பார்க்கறதும் தீயவர்கள்ட்ட சிநேகமாக்குறதும் தீய பழக்க வழக்கங்களை பார்த்து மிரண்டு பயந்து ஒடுங்கி போய் கூட்டுப்புழு மாதிரி சுருங்கி போறதும் எல்லாமே பயிற்றுவிக்கக்கூடிய ஆரம்ப நிலையில இருந்தே இருக்கு. வயதானாலும் கூட அவன் அப்படித்தான் நடந்துக்குவான். பாலியத்துல என்ன பயன்படுத்துறேன்னா சாதாரணமா சொல்லுவாங்களே 5ல் விளையாதது 50ல் விளையுமாமாங்க. பாலியத்துல
பாலியத்துல பயிற்சி கொடுக்கறத பொறுத்து தான் முதிர்ந்த நிலையில் அவன் இருப்பான். இன்னைக்கு கல்வி பயிற்சியும் கூட சக மனிதர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களுக்கு பிரிச்சு வச்சு உன்னைய ஏளனமா அவன் பார்ப்பான். அவங்கிட்ட நீ எச்சரிக்கையா இரு. இப்படி குதர்க்கத்தையும் குரோதத்தையும் வளர்த்து விடுறதுக்கும் அவனை காரணமே இல்லாம எகிரி சாத்வீகமா அமைதியா வாழ்றவனை பார்த்து போக்கிரியா நீ இருக்கணும், அப்பதான் அவங்க, இல்லாட்டி அவங்க உன்னை ஏமாத்திடுவாங்க, உன்னை அடிமைப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி விதவிதமா புரட்டும் பொய்யும் புரட்டுமா ஜீவர்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அடிப்படை தர்மத்தையே மறக்க வச்சுட்டோம் சமூகத்துல. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க யாரையுமே காப்பாத்தல, எல்லாரையுமே குற்றவாளி ஆக்கி இருக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் மரண தண்டனை தர்றது எப்படி பாவம் இல்லையோ அதே மாதிரி இயற்கை நமக்கு செய்கிற அந்த மரண தண்டனைகளும் பல பேரிடர்கள் இயற்கையே உண்டு பண்ணுது. அதுவும் பாவமா இருக்காது. இயற்கைக்கும் பாவம் இல்லை நம்மளை கொல்றதுனால. இயற்கைக்கு எப்படி பாவமாகும்? ஏன்னா நீ இயற்கைக்கு எதையுமே செய்யல, எடுத்து அனுபவிக்கிற. சாதாரண புல்ல இருக்கிறது முதற்கொண்டு ஒரு கைப்பிடி தர்பையா இருக்க காட்டுக்கு போறோம்னா, துளசியா இருக்க காட்டுக்கு போறோம்னா, காட்டுல போய் ஒரு மூலிகையோ பொருளோ எதை எடுக்கணும்னா ஒரு கைப்பிடியை பிடிச்சி அதுக்கு மேலதான் அறுக்கணும். கைப்பிடி அளவு வேரோட அந்த புல்லை விட்டுருன்றாங்க. அது திரும்ப வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும். எதை எடுத்தாலும் ஒரே ஒரு பழத்துக்காக முழு மரத்தையே வேரோட சாச்சா அடுத்த தலைமுறைக்கு அது எப்படி கிடைக்கும்? இன்னைக்கு எல்லா வித்துகளையுமே அழிச்சாச்சு. எந்த வித்தும் தானியங்களும் திரும்ப செயற்கையா ஊட்ட செலுத்தப்பட்ட விதைகளை விலைக்குத்தான் வாங்கணும். அந்த வாங்கி நம்ம விதைச்சு விளைய வைக்கிறோம் பார், அந்த விளைய வைக்கிற பொருள்ல இருந்து வரக்கூடிய விதைய திரும்ப விதைக்க பயன்படுத்த முடியாது. இப்போ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ திரும்பவும் விதையை யாருக்கிட்டேயோ விலைக்குத்தான் வாங்கணும். முன்ன அப்படி இல்லை. வீடுகள்ல விதை நெல்லுன்னு தனியா வச்சிருப்பாங்க. நம்ம சாப்பிட்றது போக விதைக்கு அடுத்த வருஷம் மீண்டும் நிலத்துல விதைப்பதற்காக அப்படின்னு சொல்லி மூட்டை மூட்டையா நெல்லை ஓரமா வச்சிருப்பாங்க. அது விதை நெல்லுக்கு விட்டுருக்கு அப்படிம்பாங்க. இன்னைக்கு விதை நெல்லெல்லாம் யார் வீட்லையும் கிடையாது, விலைக்குத்தான் வாங்கணும். அது எங்க இருந்து அந்த விதை நெல் வருதுங்கிறது தெரியாது, விவசாயிக்கே தெரியாது. பேர் ஏதோ வச்சிருப்பாங்க. அந்த விதை நெல்லையே மருந்தெல்லாம் கலந்துருக்கும். அப்படி வாங்கி விதைச்சாதான் உனக்கு விளையும், இல்லாட்டி விளையும் போதே நோயோட விளைஞ்சிரும், உனக்கு போட்டதெல்லாம் முதல் வராது அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு எல்லா விவசாயமும் அப்படித்தான். இதே மாதிரி மனிதனுடைய பிறப்பும் கூட இந்த நெல் உணவு எப்படி மருந்தோட வளருதோ அதே மாதிரி குழந்தையும் வயிற்றுல மருந்தோட தான் வளருது. அது இல்லைன்னா அது குழந்தை நோயாளியா தான் இருக்குமா. உள்ளுக்குள்ளேயே மருந்தோட தான் வளரணும். பிறந்த உடனே சொட்டு மருந்து ஊட்டியா, அந்த மருந்து ஊட்டியா, இந்த மருந்து ஊட்டியாருன்னு ஏன்னா தடுப்பூசி போட்டியாங்க. எதுக்குடா இதெல்லாம்? ஏன்னா பூமியும் கெடுத்து வச்சிருக்கோம், உடலையும் கெடுத்து வச்சிருக்கோம், உணவையும் கெடுத்து வச்சிருக்கோம், உணர்வையும் கெடுத்து வச்சிருக்கோம், உள்ளத்தையும் கெடுத்து வச்சிருக்கோம். எல்லாமே பிரச்சனையா இருக்கும்போது அந்த பிரச்சனைகளுக்கான பாதுகாப்புங்கிற பேர்ல அதுக்கு நேர் எதிரான நம்ம ஆயுளை குறைக்கிறது, ஆரோக்கியத்தை குறைக்கிறது, புத்தியை குறைக்கிற மாதிரியான எல்லா விஷயத்தையும் வச்சிருக்கோம். நாம பிரம்மத்துக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா பிரம்மத்தின் வடிவமா இருக்கிற நாமளே நம்ம பிரம்மத்துக்கும், அதாவது நம்ம உடலுக்கும் நம்ம உணர்வுக்குமே எதிரியா தான் வாழ போறோம். இது வாழ்றது வாழ்க்கையா? இப்படி வாழ்ந்தா பாவம் ஒட்டாதுன்னு நம்மளா படிச்சுட்டு, நான் பகவத்கீதை படிச்சிருக்கேன், எனக்கு பாவம்லாம் ஒட்டாது, நான் கிருஷ்ணரை கும்பிட்டுருக்கேன், மார்கழியில் அதிகாலையில் எந்திரிச்சு பொங்கலும் சுண்டலும் வாங்கி சாப்பிட்டேன், அதனால எனக்கு பாவம் ஒட்டாது, நான் குளத்துல முங்கி குளிச்சேன்னா குளத்துல இருக்கிற பாசிக்கே உனக்கு ஏகப்பட்ட நோய் வந்துடும். குளத்தை எங்க சுத்தமா வச்சிருக்கோம்? ஆண்டாள் சொன்ன மாதிரி குளிர குடைந்து நீராட முடியுமா? முடியாது. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி மடப்பள்ளியில இருந்து வர்ற பிரசாதத்தை அதிகாலையில் எங்க நான் இந்நேரம் எப்படி சாப்பிடுவேன்? ஏன்னா பழக்க வழக்கம் வேற மாதிரி ஆயிடுச்சு. உணவு பழக்க வழக்கத்துல இருந்து முழிக்கிறது, தூங்குறது, நடமாடுறது, உடுத்துறதுல இருந்து எல்லாமே வெவ்வேறு விதமாயிருச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பழங்காலத்து கோவில் முறைகளும் அந்த வழிபாடுகளும் அந்த பாசுரங்களும் உனக்கு எந்த வகையிலையும் பிரயோஜனம் தர்றதில்லை. அது வெறுமன கல்வெட்டுல இருக்குது, சுத்தி வந்தா போதும்னு. இன்னைக்கு கல்வெட்டு மட்டும் இல்லை, கல்வெட்டுல தான் திருக்குறள் இருக்குது, திருமந்திரம் இருக்குது, எல்லாமே கல்வெட்டுல தான் இருக்குது.
அதுக்கு சிலையவோ இப்படி கண்ட மாதிரி இடத்துல வச்சிருக்கிறோம். சிலை வைக்கிறதுனாலயோ அவங்க பாடின பாசுரங்களை கல்வெட்டில் பொறிச்சு வைக்கிறதுனாலயோ உனக்கு என்ன பிரயோஜனம்? யாருக்காவது அதை படிச்சு பொருள் தெரிஞ்சு வணங்க தெரியுதா? வணங்க தெரியாம வெறுமனை சிலை வச்சு என்ன பிரயோஜனம்? எல்லா சாமிக்கும் சிலை இருக்கு. உலக பொதுமறையாம் திருக்குறள், திருக்குறளுக்கு எவ்வளோ உயரம், அது எவ்வளவோ உயரத்தில் பெரிய சிலையெல்லாம் வச்சிருக்கு. அதை பராமரிக்கிறதுக்கு வேற தனியா ஒரு 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 பெரும் நிர்வாகமே இருக்குது. ஏன்னா சாதாரணமாக இருக்க முடியாது. அதை ஒரு தடவை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கட்டுனா மட்டும் போதாது, திரும்ப பராமரிப்புகளுக்கு வேற மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை வாழ்நாள் பூரா அந்த கல்லு சிலை இருக்கிறதுக்கு பயன்படும். ஆனால் சிலை எழுப்பின எவனுக்குமே கற்பு நெறி கிடையாது, உணவுல ஒழுக்க நெறி கிடையாது, சொல்லுல சிந்தனை இல்லை, நேர்மை கிடையாது. அதை சொன்னவர் தான் அந்த சிலை வச்சிருக்காங்க. சொன்னவருக்கு சிலை வச்சிருக்கான். சிலை வச்ச எவன்ட்டையுமே அவர் சொன்னதோட கருத்து ஒரு வரி கூட கிடையாது. அவர் சொன்ன காமத்தை கூட இவன் கழுதையை விட, நாயை விட, பூனையை விட, பன்றியை விட மோசமான காமமா இவன் மனித உடல்ல அனுபவிக்கிறது தான் வர்ணிச்சு எழுதியிருப்பாங்க. அதுக்கு விளக்கம் சொல்லியிருப்பாங்க. அவன் தான் சிலை வச்சிருக்கான். ஆக மொத்தத்துல பிரம்மத்துக்கிட்ட நம்ம உணர்வுகளை ஒப்படைக்காத வரைக்கும், நம்மளும் பிரம்மந்தான் உணராத வரைக்கும் பாவத்திலிருந்து தப்பிக்க முடியாது. எல்லாமே வாழ்றது பாவம், பேசுறது பாவம், நினைக்கிறது பாவம், செய்யறது பாவம், சாவுறதும் பாவம், பிறக்கிறதும் பாவம்ங்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு பாவம் என்னைய ஒட்டாதுன்னு சொன்னா என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? எப்படி இருந்தா பாவம் ஒட்டாதுங்கிறத அவர் தெளிவாக தான் சொல்றாரு. அந்த மாதிரி இருக்க பழகணும் நமது பண்புக்கு. ஆனா இந்த கலியுகத்திலையும் அப்ப நமக்கு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னா இருக்கு. எந்த வகையில் இருக்குது? பக்தி. பக்தின்னா அதுக்கு பேர் சும்மா பகல் வேஷம் கிடையாது, பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான ஏமாற்று சலுகை கிடையாது. பக்திங்கிறது அனன்யா சிந்தை, அந்நிய சிந்தைகள் எதுவும் இல்லாம நமக்கும் வாழ்வுக்கும் நமது உடலுக்கும் மனசுக்கும் அந்நியமான அனாவசியமான சிந்தனைகள் வராததுக்கு பேரு பக்தி. அந்த பக்தி நம்ம புலன் இன்பத்தை கூட்டுறதுக்கோ செய்கிற பாவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கோ இங்கே புலன்களுக்கான வசதிகளை பெருக்கிக்கிறதுக்கோ உள்ள வாய்ப்புக்கு பேர் பக்தி கிடையாது. பக்திங்கிறது பலனை எதிர்பார்க்காத தூய்மையான அன்புக்கு பேர் பக்தி. அன்போட உச்சகட்ட கனிதான் பக்திங்கிறது. அந்த பக்தி தேவிங்கிறதுடைய அன்புக்குரியவனா இருந்தால் தாயினுடைய அன்பு எப்படி தூய்மையானதோ அதே மாதிரியானது பக்தியினுடைய அன்பு. அந்த பக்தி தேவி நம்ம கிட்ட அன்பு காட்டணும். இது நாரத பக்தி சூத்திரத்துல நாரதரே சொல்றாரு. ஒருத்தர் பராசர முனிவர், அவரோட கருத்துப்படி பார்த்தா பக்திங்கிறது வழிபாடு. வழிபாடுங்கிறது என்ன அர்த்தம்? உன்னுடைய சிறப்பை நான் சொல்லி, இறைவனின் சிறப்பை சொல்லி, நீ இப்பேற்பட்ட சிறப்புள்ளவர், நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு தொண்டு செய்ய ஆசைப்படக்கூடிய என்னை பொறுமையாகவும் உங்களுடைய அன்புக்கு பாத்திரமானவனாகவும் ஆகிறதுக்கு முயற்சி செய்கிற மாணவன், என்னை நீ காப்பாற்ற வேண்டியது, உன் அடியார்களை காக்க வேண்டியது கடமையில் இருக்கிறது உங்க தயாள குணம். அந்த குணத்துல நான் உங்களை வணங்குறேன். நீங்க எனக்கு உங்க குணத்தின்படி என் குணத்தின்படி என்னுடைய வணக்கத்தை ஏத்துக்கிட்டு உங்க குணத்தின்படி என்ன நீங்க பராமரிக்கணும். உங்க அன்புல இருந்து என்னை விளக்க கூடாதுன்னு வழிபடுதல்னா அவங்க இறைவனுடைய வழியில தன்னை ஈடுபடுத்துறது, அதான் வழிபாடு. அந்த வழிபாடு தான் பக்தி. அந்த செயலை எப்பவுமே செய்யணும் அப்படின்னு பராசர முனிவர் சொல்றாரு. அடுத்து கர்க்காச்சாரியார் என்ன சொல்றாரு? அது ஒரு பக்கம் பக்தி. இவருடைய கருத்துப்படி, கர்க்காச்சாரியருடைய கருத்துப்படி பக்திங்கிறது என்னன்னா பகவானுடைய கதைகளை கேட்பது. பகவான் நரியை பரியாக்கினார், பிட்டுக்கு மண் சுவந்தார், பகவான் கிருஷ்ணரா அசுரர்களை எல்லாம் அழித்தார், மக்களுடைய அன்புக்குரியவனா வீடுகளில் விளையாண்டாரு, வெண்ணையை களவாண்டாரு, எல்லா மக்களையும் பசுக்களை மேய்த்தாரு. இப்படி இனிமையான கதைகளை கேட்கிறது. நெற்றிக்கண்ணில் முருகன் பிறந்தான், அந்த முருகனுடைய பாலியலை தகப்பனார்கிட்ட அவர் கோவிச்சுக்கிட்டு பிரம்மாவை சிறையில் போட்டதுக்கு தகப்பனார்கிட்ட கோவிச்சுக்கிட்டு ஓம்ங்கிற பிரணவத்துக்கு மந்திரம் தெரியாத எப்படி பதவியில் இருக்கலாம்னு முருகன் சொன்னா. எத்தனையோ கதைகள் இருக்கு. பகவானுடைய கதைகள், இறைவனுடைய கதைகள் மட்டும் இல்ல, இறைவனும் பக்தனும் லீலைகள் பண்ணது எவ்வளவோ இருக்கு, அற்புதங்கள் பண்ணது எவ்வளவோ இருக்கு.
இந்த பகவானுடைய கதைகள்ல பெருவிருப்பம் கொள்வதே பக்தி. அதுலேயே தன்னுடைய புத்தியவும் வாழ்நாளையும் தேகத்துக்கு தேவையான ஏதோ அன்ன ஆகாரத்தை எடுத்துட்டு அதையும் நிவேதனம் பண்ண அன்ன ஆகாரத்தை பழனி பஞ்சாமிரதத்தை உள்ளங்கையில் வச்சு நக்கிட்டு அன்னைக்கு பூரா திருமுருகாற்று அப்படி படிச்சுக்கிட்டு அப்படிங்கிறாரு அவரு. அது மாதிரி பாகவதமா பகவத்கீதையை படி கேளு, சிவபுராணம் கேளு, திருவிளையாடல் கேளு அப்படிங்கிறாரு. இது கர்க்காச்சாரியருடைய கருத்து. சாண்டிலியருடைய கருத்துப்படி பார்த்தா உனக்கு தேவையில்லாத எல்லாத்தையுமே விளக்குவதுதான் பக்திங்கிறார். தர்ம வேத இலக்கியங்கள்ல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நித்திய கர்மமா கடைப்பிடித்தலே பக்திங்கிறார் சாண்டிலியர். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணு. உனக்கு உணர்ச்சி இருக்கோ இல்லையோ, கதை கேட்கறதுக்கு புத்தி இருக்குதோ இல்லையோ, உணர்ச்சி இருக்கணும் முதல்ல வழிபாடு பண்றதுக்கு. கதை கேட்கணும்னா புத்தியில கற்பனையும் ரசபாவமும் இருக்கணும். ரெண்டும் இல்லாதவனை என்ன செய்ய? வாய்ப்பாடு மாதிரி ஒப்பி காலைல எந்திரிச்சியா, இத்தனை மணிக்கு எந்திரிச்சே, இத்தனை சுலோகத்தை படிச்சே, வேலைக்கு போனேன், வெட்டியா வேலையை பார்த்தேன், அதை செஞ்சு இதை செஞ்சேன்னு கடமையை செய், அது உனக்கு பக்தி அப்படின்ட்டாரு. நாரதர் சொல்றாரு, வேற எந்த சிந்தனையும் இல்லாம இறைவனையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறதும் கொஞ்ச நேரமா அது இறைவனை மறந்தால் உனக்கு மனவேதனை, எதையோ பறி கொடுத்த மாதிரி வேதனை வருதா அப்படின்னா அதுதான்டா பக்திங்கிறாரு நாரதர். இதுல யார் சொல்றது நமக்கு பொருந்தும்? வழிபாடு பண்ண முடியுதா? கதை கேட்க முடியுதா? இல்ல நியமனங்களை கடைபிடிக்க முடியுதா? எது பக்தியா வரும்? பகவானையே நினைச்சுக்கிட்டு இருக்க முடியும். ஆனா அந்த தினசரி நம்ம இந்த சாயந்தரம் படிக்கிறோம், காலையில பாகவதம் படிக்கிறோம், பகவானை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம். என்னைக்காவது இதை மிஸ் பண்ணோம்னா, இந்த வாய்ப்பை தவற விட்டோம்னா எதையோ பறி கொடுத்த மாதிரி அந்த அந்தி பொழுதுலையும் காலையில விடியற் காலையில் அந்த சாய்ந்த அதிகாலை பொழுதுலையும் சந்தியா வந்தனம் அப்படிங்கிற அந்த இறைவனை பற்றி சிந்திக்கிற இந்த வாய்ப்பை இழந்தோம்னா என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரி மனசு வெறுமையா ஏதோ கடமை தவறின மாதிரி சுமையா இருக்குது மனசு அப்படின்னா உனக்கு பக்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு என்ன, ஐயா இன்னைக்கு ஜாலி கீதா கிளாஸ் இல்லை அப்படின்ட்டு போனேன்னா பக்தி வரல, அப்படிதானே? இது நாரதருடைய கூற்று. எல்லாத்துக்கும் மேல நம்ம குரு சொல்றது என்னன்னா, நீ எந்த நேரமும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, கதையை கேட்கறது, நியமனங்களை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பகவானுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் செஞ்சு அனுபவிப்பேன் அப்படிங்கிறது. உடுத்து களைந்த நின் பீதக ஆடை, உனக்கு நிவேதனம் பண்ண உடையே உடுத்திக்குவேன், உனக்கு நிவேதனம் பண்ண உணவை சாப்பிடுவேன், உன்னோட பிரியத்திலே நான் இருப்பேன்னு. இது ஒரு வகையான காதல். இந்த மாதிரி இருக்கிறது பக்திங்கிறத சிறந்ததுன்னு சொல்லி இந்த 4 ஆச்சாரியர்களுமே ஒத்துக்கிட்டாங்க கோபியர்களுடைய பக்தியை. அவங்க இந்த கோபியர்களுடைய பக்தியில இந்த 4 விஷயமே வந்துருது, அவங்களை அறியாமலே வந்துருது, யதார்த்தமான செயலாவே வந்துருது. காலையில எழுந்திருக்கிறியா, சீக்கிரம் எந்திக்கிறோம், தலையை சீவுறோம், குளிக்கிறோம், தலை சீவுறோம், பொட்டு வச்சுக்கிறோம், பூ வச்சுக்கிறோம், மையிட்டு பூசிக்கிறோம், அலங்காரம் பண்ணிக்கிறோம். கிருஷ்ணன் என்னைய பார்த்தா எப்படி இருக்கும்? நான் கிருஷ்ணன் முன்னால போய் நிற்கும் போது இப்படி பங்கரையா போய் நிற்கலாமா? எப்போ பார்த்தாலும் பகவானை பற்றியே யோசிச்சுக்கிட்டு பகவானுக்காகவே தன்னை அலங்கரிக்கிறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, நடமாடுறதுல இருந்து, வேலை செய்யறதுல இருந்து, குழந்தைய பார்க்கறதுல இருந்து, அப்பா அம்மா புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் பார்க்கறது, நண்பர்களை பார்க்கறது, எல்லாத்துலேயுமே என் கிருஷ்ணனுக்காக, என் கண்ணனுக்காக, என் சிவபெருமானுக்காக, என் முருகனுக்காக, என் பிள்ளையாருக்காக நீ என்ன இஷ்ட தெய்வமா வச்சிருக்கியோ அதை செய், அது பக்தி. இதுதான் கோபியர்களுடைய பக்தி. யார்கிட்ட வேணாலும் விநாயகரை வணங்குவாங்க, கிருஷ்ண பக்தி எனக்கு கொடு பிள்ளையாரே அப்படின்னு கேட்பாங்க. சிவபெருமான்கிட்ட போவாங்க, நீங்க தான் வைஷ்ணவர்களையே பெரிய வைஷ்ணவர், நீ ஹரிபக்தியை நீங்க தான் கொடுக்கணும்பாங்க. காளிகிட்ட போவாங்க, இந்த உலகியல் ஆசாபாசங்கள் மாயைக்கெல்லாம் நீ தான் அதிகாரி, எங்களை மற்ற நம் காமங்கள் மாற்றையில் வரும்னு சொல்லி மற்ற காமத்துக்கு எங்களை விடாம பகவான் மேல ஆசை இருக்கிற மாதிரி ஆசீர்வதிய காத்தியாயினி மகா மாயே மகா யோகினி ஈஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிந்தே குருதே நமக. நீ நந்தனின் மகளாக கிருஷ்ணனுக்கு பதிலா வந்து பிறந்தியே, கிருஷ்ணன் வரப்போறாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து கேட்டியே, அப்போ கிருஷ்ணனே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணால, உன்னை பூஜைப்பாங்க, நாடு பூரா உன்னை மக்கள் வாழ்த்துவாங்க, வணங்குவாங்க, அவங்களுக்கு வேண்டிய வரத்தை நீ தரலாம்னு சொன்னப்போ கூட நீ மகிழ்ச்சி அடையலையே. நீ என் கூடயே இருந்து என்னுடைய மாயை திறனை பார்ப்பாயின்னு சொன்னோன்ன எங்க அண்ணன் கூடயே நானும் இருப்பேன் அப்படின்னு மகிழ்ச்சி அடைஞ்சியே. அப்பேற்பட்ட மாயா நந்தனுக்கு மகளா வந்தவளே,
கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்தி வந்தவளே, கிருஷ்ணாவதாரம் பூராமே அவங்க அண்ணன் கூட 2 அன்னைமார்களோடையும் சேர்ந்து இருந்து மாயையை வேடிக்கை பார்த்த மாயாதேவி, நீ எங்களை வேற எதுக்கும் தள்ளி விட்டுறாத அப்படின்னு அவகிட்ட சொன்னா அது பக்தி. இப்படி எல்லா தெய்வங்கள்ட்டையும் 33 கோடி தேவர்கள்ட்டையும் எனக்கு பரம புருஷ பகவானுடைய பக்தியை தாருங்கள்னு வேண்டிக்கிட்டே இருக்கிறது. அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. என் தேகத்துக்குன்னு எந்த அபிப்பிராயம் கிடையாது. என்னை உடுத்தினாலும் சரி, உடுத்தி இருக்கிறத நீ உருவினாலும் சரி, பகவானுடைய பக்தி மட்டும் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறது பக்தி அப்படின்னு கடைசி அந்த 4 முனிவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு முடியாது. நமக்கு அப்படி ஒன்றும் பெருசா துச்சாதனும் துரியோதனும் வந்து உருவ போறதில்லை. அந்த அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. நம்ம இருந்தாலும் நம்ம மான அவமானத்துக்கு நமக்கு எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு வலிக்க வைக்கிறதுக்கு அம்மா அப்பாவில இருந்து, அண்ணன் தம்பியில இருந்து, புருஷன்ல இருந்து, பிள்ளையில இருந்து எல்லாரும் இருக்காங்க. இவனுங்க கிட்ட இருந்து வாங்கி கட்டுறல்ல, இந்த எண்ணத்தை வாங்கி கட்டுனாலும் எவ்வளவுதான் என்னைய ஏளனை பற்றி பேசினாலும், இவ சும்மா சாமி சாமி இப்படிட்டா இருப்பா அப்படின்னு எவ்வளவுதான் ஏளனமா பேசினாலும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது எனக்கு வலிக்க கூடாது. நான் அவன் மேல இருக்கிற பிரியத்தை அவமானமா நினைச்சு நான் யாருக்காகவும் கைவிட்டுறக்கூடாது. அந்த அளவுல இருந்தாலே போதும். வேஷம் போடக்கூட எனக்கு வேண்டாம், நான் வேஷம் போடல, உள்ளத்துல மட்டும் எனக்கு அப்படி இருந்தா போதும், அந்த மாதிரி காட்டு அப்படின்ட்டு 6 வேட்டியை கட்டிக்கிட்டு பகவானை வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரேன்னு ஆடி பாடி காட்டிட்டு போயிட்டார். அதே மாதிரி ஆடி பாடி மகாமந்திரத்தை சொல்லிட்டு போக வேண்டியதான். ஞானமாவது செல்வமாவது, பக்தியாவது புத்தியாவது எதுவுமே எனக்கு தெரியாது. மகாபிரபு கிட்டேயே நீ எதுக்கு இப்படியெல்லாம் அந்த இதையே சொல்லி சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சாஸ்திர விற்பனர் ஒருத்தர் கேட்டாரு. அப்போ மகாபிரபுவே சொல்லிட்டாரு, எனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை, எனக்கு வேற சாமர்த்தியம் எதுவும் கிடையாது, ஞானம் இல்லை, பக்தி பண்றதுக்கான வசதி இல்லை, அறிவோ ஞானமோ கிடையாது, செல்வமும் கிடையாது. என்னால முடிஞ்சது நாமத்தை சொல்ல முடியும், அதனால என் குரு எனக்கு இப்படி நாமத்தை மட்டும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ஆச்சரியம். கேட்டவருக்கு எப்பேற்பட்ட தேஜஸ், சகல வேதங்களையும் யாகங்களையும் முடிச்ச ஒரு அவதார புருஷன் மாதிரி சூரியனை போல பிரகாசமா ஜொலிக்கிற இவ்வளவு தேஜஸ், அப்படியே தெய்வாம்சத்துல நான் பக்கத்துல நிக்கிறவனுக்கே உடல் எல்லாம் கூசுது. நீ உன்னோட அருகாமை வந்துச்சுன்னா அப்படியே பிரேம பக்தியில் அப்படியே மதி மயங்கி போகுது. அப்பேற்பட்ட அருள் உள்ளவனா இருந்துகிட்டு இவன் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறானோன்னு நான் சந்தேகப்பட்டு கேட்டதுக்கு அவன் தன்னை இப்படி சொல்றான் அப்படின்னு திகைச்சு போயிட்டாரு. அந்த மாதிரி மகாபிரபுவே அப்படி சொல்லியிருக்காருன்னா அதே மாதிரி நம்மளும் சொல்லலாம்ல. ஏன் எனக்கு தெரியாது, மகாபிரபுவே அப்படி சொல்லியிருக்காரு. எனக்கு பக்தி இல்லை, மகாமந்திரம் மட்டும்தான் சொல்ல தெரியும்னு பகவான் வந்து சொன்னார். அதே மாதிரி நானும் சொல்றேன், எனக்கும் பக்தி இல்லை, மகாமந்திரம் மட்டும்தான் சொல்ல முடியும்னு சொல்லுவோம். அது இமிடேட் பண்றதா ஆகாது, நகல் எடுக்கிறதா ஆகாது. உண்மையும் அதுதான். அவர் புத்திசாலியா இருந்துகிட்டு பக்தி இல்லைன்னு சொன்னாரு, நான் புத்தியே இல்லாம இருந்துகிட்டு பக்தி இல்லைன்னு சொல்றேன், தப்பு இல்லை. நான் சொல்றதுதான் உண்மை. மகாபிரபு சும்மா டூப் விட்டாரு, நான் இதே மாதிரி சொல்லட்டும் புள்ள அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப நம்ம சொல்லலாம், மகாபிரபு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வேணும்னே நமக்காக சொல்லி காட்டிட்டு போயிட்டாரு. வாத்தியார் உனக்கு ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா உங்களுக்கு தெரியாதா, அதான் ஏன்ட்ட கேட்குறீங்களா அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதனால அவர் சொல்றது அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கிறாரு. நம்ம தான் தெரியாம இருக்கோம், தெரியாததை தெரியாதுன்னே சொல்லிடுவோம். அப்படின்னு சொன்னா உண்மை. நாமத்தை சொல்லு, உனக்கு எல்லாம் கிடைச்சிரும்ட்டாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.